ரொம்ப அற்புதமான சக்தி வாய்ந்த இந்த அம்மன் திருமண தடைகள், குழந்தை பெரு பாக்கியம், கணவன் மனைவி ஒற்றுமை, இல்லத்தில் இருக்கக்கூடிய தாரித்திர கஷ்டங்கள், கடன் நிவாரணம், இந்த மாதிரி பலவிதமான நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு திருத்தலமாக இந்த நாகாத்தம்மன் கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. இது இங்கே கொடுக்கப்பட்ட அருள்வாக்கு என்னன்னா, நான் புண்டைநல்லூர் மாரியம்மனாக காட்சி தருகிறேன் அப்படின்னு என்று இந்த இடத்துல சொல்லப்பட்ட ஒரு அருள்வாக்கு. அதே மாதிரி இந்த அம்மனுக்கு ஆடிப்பூரத்தன்று திருவிழா நடத்த வேண்டும் என்று அம்மனால சொல்லப்பட்ட அருள்வாக்கு. ஓகே, ஆண்டுதோறும் ஆடிப்பூரத்தன்று எனக்கு திருவிழா செய்யுங்க அப்படின்னு சொல்லி அம்மனால அருள் பாலிக்கப்பட்ட வாக்கு. அந்த வாக்கு பிரகாரம் தான் இங்கே எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இந்த அம்மனும் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். இந்த ஆலயத்துக்கு பல பிரபலங்கள், பல திரைப்பட நடிகர்கள், பல ஆன்மீக அன்பர்கள், வாதூர் அடிகளார், அண்ணாமலையார், திரு அண்ணாமலையார் அவர்கள், அதுக்கப்புறம் கருப்புமுனி அவர்கள், இந்த மாதிரி பலவிதமான தெய்வீக அம்சம் கொண்ட ஆன்மீக அன்பர்கள்லாம் இந்த ஆலயத்துக்கு வருகை தந்து இந்த அம்மனோட அருளாசியை பெற்றிருக்காங்க. இதே மாதிரி ஊர் மக்கள், பொதுமக்கள் எல்லாருமே வருகை தந்து இந்த அம்மனோட அருளாசி பெற்று வாழாங்க வாழி பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். சரிங்க. இங்கே நிறைய பேர் அவங்களுடைய அனுபவத்தில் இந்த நாகத்தை கண்ணால் பார்த்ததா சொல்கிறாங்க. பார்த்துட்டு அந்த பிரார்த்தனைகள் நிறைவேறதான் சொல்கிறாங்க. நம்ம நாகத்தை நம்ம தரிசனம் பண்ணால் நமக்கு என்ன நன்மை கிடைக்குங்க? அது மாதிரி தரிசனம் கிடைச்சதுன்னா, ஏன்னா நாக தரிசனம் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம். உண்மையிலே அந்த நாகத்தை யார் தரிசனம் பண்ணுகிறார்களோ அவர் வாழ்க்கையில் புண்ணியவான்கள். சரிங்க. அந்த புண்ணியவான்களுக்கு மட்டும்தான் கண்களில் அந்த நாகம் காட்சி அளிக்கும். சரிங்க. அந்த நாகம் காட்சி அளிக்கும் போது நம்மில் இருக்கக்கூடிய தோஷத்தை அதை எடுத்துக்கொண்டு சென்று. சரிங்க. இதுதான் உண்மையான தாத்பரியம். எப்போ நம்ம நாகத்தை பார்க்குறோமோ, எப்போ நாகம் நம்மளை தரிசனம் பண்ணுதோ, எப்போ நம்ம நாகத்தை தரிசனம் பண்ணுறோமோ, அப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் தாட்ஸை, நெகட்டிவ் திங்ஸ் எல்லாம் அந்த பாம்பு கிரகிச்சுன்னு போயிடும். அதனால தான் அந்த பாம்போட தரிசனம் அவ்வளோ முக்கியம்னு சொல்லுவாங்க. அதுக்காகவே தவம் விழுந்த காத்துட்டு இருக்கிறவங்களே எத்தனையோ பேர் இருக்காங்க. சரிங்க. அந்த நாகம் நம்மளுக்கு வராதா, நம்மளுக்கு தரிசனம் கொடுக்காதா, அந்த நாகத்தோட தரிசனம் நம்ம மேலே படாதா அப்படின்னு சொல்லி அதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற பக்தர்கள் எவ்வளோ கூட பேர் இருக்காங்க. ஆனால் எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைப்பதில்லை. சிலருக்கு கடவுளால் விதிக்கப்பட்ட நபர்களுக்கு மட்டும்தான் அந்த பாம்பின் தரிசனம் நிஜமாக கிடைக்கும். இந்த திருக்கோயிலை பற்றிய முழு விவரங்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய கோ டெம்பிள் யூடியூப் சேனலில் பாருங்கள்.